வணக்கம். JEE 2025 motion in one dimension. The motion of an airplane is represented by velocity time graph as shown below. The distance covered by the airplane in the first 30.5 seconds is எவ்வளோன்னு கேட்டிருக்குது. ஸோ y-axisல velocity, x-axisல டைமு. ஸோ அந்த கிராஃப் என்னன்னு போட்டிருக்குது. 30.5னா இங்கே இது வர எவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ எக்ஸில் வெலாசிட்டி, எக்ஸஸில் டைமு. ஸோ இந்த டிஸ்டன்ஸு ட்ராவல்டுங்கிறது வெலாசிட்டிங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன், அதை டிடிங்கிற டைம் டேக்கனால் பெருக்கணும்னா ஸ்மால் டிஸ்டன்ஸு ட்ராவல்னு வரும். அதை இன்டகிரேட் பண்ணோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸு ட்ராவல்டு வரும். ஸோ இட் இஸ் இன்டகிரல் 0 to 30.5 டைமு VDT. ஸோ இது இந்த இன்டகிரல் என்னென்னா விங்கிறது ஒய் ஆக்சிஸில் இருக்குது, டீங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இன்டகிரல் VDTங்கிறது அது ஏரியா ஆஃப் திஸ் கர்வு, எக்ஸ் ஆக்சிஸோட உண்டு பண்ணக்கூடிய ஏரியா ஆஃப் த கர்வு. 30.5 வர ஏரியா ஆஃப் த கர்வு என்னென்னு. ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரப்பீசியம் இருக்குது. ஸோ இந்த ட்ரப்பீசியனுடைய ஏரியா முதல்ல பார்ப்போம். இது 200, இது 400. ஸோ ஆவரேஜாக 200 + 400/2 அப்படிங்கிறது இந்த ஆவரேஜ் ஹைட். அப்புறம் இன்டு திஸ் திக்னஸ். ஸோ இந்த திக்னஸ் வந்து 2. ஸோ இன்டு 2. ஸோ இது ட்ரப்பீசியத்தினுடைய ஃபார்முலா. ப்ளஸ் இங்கேருந்து இங்கே வர 30.5 வர ஒரு செவ்வகம் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த ரெக்டாங்கிளினுடைய ஏரியா என்னன்னு பார்க்கணும். இங்கே வர 30.5, இங்கே ஆல்ரெடி 2 வர எடுத்தாச்சு. ஸோ 30.5 - 2ங்கிறது இதிலிருந்து இது வர உள்ள லெங்க்த்து இன்டு திஸ் 400 அப்படிங்கிறது இந்த ஏரியா கிடச்சிரும். ஸோ இன்டு 400. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 600/2. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடுதுன்னா இது 600. இது 30.5 - 2ங்கிறது 28.5 டைம்ஸ் 400. இதை பெருக்கணும்னா 11,400ன்னு வரும். ரெண்டையும் கூட்டினோம்னா 12,000 வரும். இன் மீட்டரில், கிலோமீட்டரில் 12 கிலோமீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி the velocity time graph of an object moving along a straight line is given in the figure. What is the distance covered by the object between t = 0 to t = 4 seconds? So t = 0லேருந்து t = 4 seconds. அதே சேம் ப்ராப்ளம் தான். velocity y axisல, x axisல டைம். ஸோ the distance travelடுங்கிறது integral VDT, t = 0 to 4. ஸோ 0லேருந்து 4 வர இந்த கிராஃபு என்ன ஏரியாவை கொடுக்குங்கிறது. இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏரியா வந்து ஆஃப் பிங்கிறது 2, ஹச்சுங்கிறது இங்கே வர 10 இருக்குது. 10 போட்டுறதுல 10 இருக்குது. ஸோ ஆஃப் BH ப்ளஸ் இந்த ஏரியா இது வரை பார்க்கணும், 4 வரை பார்க்கணும். 4 வரன்னா இப்போ இந்த இருந்து இங்கே வர உள்ள டிஸ்டன்ஸு 2. இங்கே 4 - 2, 2 இந்த டிஸ்டன்ஸு 4 × 10, 2 × 10. இந்த டிஸ்டன்ஸு 2 × 10, அதுதான் இந்த ஏரியா. ஸோ இதில் இந்த 2 கேன்சல் ஆகிடும். இது ஒரு 10, இது ஒரு 20 ப்ளஸ். ஸோ 20 + 10ங்கிறது 30 மீட்டர். நெக்ஸ்ட் 2 cars P and Q are moving on a road in the same direction. Acceleration of car P increases linearly with time. ஸோ acceleration of the Pங்கிற காரு வந்து லீனியர்லி, டயத்தை பொறுத்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸோ இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வந்து BT. whereas a car Q moves with a constant acceleration. Acceleration of the Q is constant. So C is a constant. Both cars cross each other at a time t = 0 for the first time. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 2 காரும் கிராஸ் ஆகுது. த மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் கிராசிங்ஸ், எத்தனை தடவை மேக்ஸிமம் கிராஸ் ஆகும், இன்க்ளூடிங் கிராசிங் அட் t = 0வையும் கால்குலேட்டில் பண்ணிக்கணும். அட் t = 0, t = 0ல் ஒரு கிராசிங், அதுக்கப்புறம் எத்தனை டோட்டல். ஸோ முதல் கேஸில் ஆக்சலரேஷன் AP இஸ் BT, ரெண்டாவது கேஸில் AQ = கான்ஸ்டன்ட் C. XPங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல், இட் இஸ் UPT ப்ளஸ் ஆஃப் BT. இந்த ஆக்சலரேஷன் இஸ் AP. ஸோ APT² வரும். ஏபிங்கிறது இங்கே BT. ஸோ BT ஆல்ரெடி BT இருக்குது, அதில் ஒரு T² சேர்த்தா BT3. ஸோ இதுதான் XP.
அதாவது எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்குங்கிறது பிங்கிற கார் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்குங்கிறதுக்கான டிஸ்டன்ஸு. யூபிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த கார் பி. சிமிலர்லி எக்ஸிக்யூங்கிறது யூக்யூடி ப்ளஸ் ஆஃபு இந்த ஆக்சலரேஷன் வந்து சி தான். ஸோ ஆஃப் சிடி ஸ்கொயர். இதில் கியூ போகிறதுக்கு காரணம் என்னென்னு தெரியணும், இங்கே இருக்க அடிஷ்னலாக ஒரு டி இருக்கிறதுனால தான். ஸோ எக்ஸ்பிங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த கார் பி அண்ட் எக்ஸிக்யூங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த கார் கியூ அட் த டைம் டி. ரெண்டும் கிராஸ் ஆகணும்னா ரெண்டையும் கழிச்சோம்னா 0 ஆகும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபார் கிராசிங் இந்த ரெண்டையும் கழித்தோம் அப்படின்னா, ஸோ இதிலேருந்து இதை கழிக்கிறப்ப ஆஃப் பிடி கியூப் ஒன்று வரும். அப்புறம் இங்கே வந்து மைனஸ் ஆஃப் சிடி ஸ்கொயர் வரும். அப்புறம் இங்கே ஒரு யூபி மைனஸ் யூக்யூடி. ஸோ இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ அது மைனஸ் விட்டுப்பட்டுருக்குது, பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு மைனஸ் வரும். ஸோ இந்த இதில் வந்து எத்தனை பாசிபிள் கிராசஸ், இது வந்து கியூபு இன் டிக்கு வந்து கியூபில் இருக்குது. இந்த சொல்யூஷன் வந்து எத்தனை இருக்கும், 3 சொல்யூஷன் இருக்கும். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இன் டி. அதில் எத்தனை சொல்யூஷன் வரும்னா 3 சொல்யூஷன் வரும். ஓகே, மேக்ஸிமம் கிராசிங் அப்போ என்னென்னா 3. ஓகே, தேங்க்யூ.